இதற்கான ஒரு முதல் அடியை வடக்கு மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். வன்னியிலும் உங்களுக்கு கணிசமான அளவு வாக்குகள் கிடைத்திருந்தது. அவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு அதனிடத்தில் உங்களுக்கு எதிராக அரசியல் செய்த அல்லது தமிழ் மக்களை வைத்துக் கொண்டு தனித்து கட்சி நடத்தியவர்களுக்கு இடையில் பேசப்பட்ட விடயங்கள், மக்களுடைய உரிமை, ஜெனீவா மாநாட்டின் பொழுது முன்வைக்கப்படுகிற மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று வரப்போகிறது. 2000 நல்லாட்சி காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு திருத்தத்தினை முழுமையாக ஒரு அரசியலமைப்பு மாற்றத்துக்கு உட்படுத்துவதற்கு இப்பொழுது ஜனாதிபதி உள்ளிட்ட தலைமைகள் தயாராகி வருகின்றன. இதன் மூலமாக ஏதேனும் நிவாரணம் அல்லது அவர்கள் எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது நாங்கள் அதாவது ஏற்கனவே அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் சமஷ்டி அல்லது சுயநிர்ணய உரிமை அல்லது 13+ என்ற சொற்களுக்கு அப்பால் சென்று இந்த நாட்டில் அனைவரும் அவர்களுடைய நாடு இது என்று உணர்ந்து சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த அரசியலமைப்பு மாற்றம் ஏற்படும். உண்மையில் இதுவரை காலம் இருந்த விடயம் இன பிரச்சனைக்கு தீர்வு என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டை ஒன்று பிரித்து வைத்து அல்லது இந்த நாட்டில் இன ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்து எங்களுக்கு தீர்வை நாங்கள் கோருகின்ற எதிர்பார்க்கின்ற போக்குத்தான் இருந்தது. இந்த தேர்தல் வெற்றி கூட எங்களுக்கு சொல்லுகின்றது நாங்கள் இணைந்த இலங்கைக்குள்ளால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்வோம் என்ற செய்தியை இந்த தேர்தலினுடைய வெற்றி கூட எங்களுக்கு சொல்லுகின்றது. தேர்தல் வெற்றி அதாவது முதல் வெற்றி இந்த நாட்டை ஐக்கியப்படுத்துவதில்லை. எனவே நாங்கள் இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரதிநிதிகளையும் ஒன்றிணைத்து அந்த சீர்திருத்தத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டிய அந்த மாற்றங்களை அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தோடும் நாங்கள் நிச்சயமாக அந்த அரசியலமைப்பு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது ஒரு பக்கம் சார்ந்ததாக ஒரு போதும் இருக்க மாட்டாது. அது சிங்கள பெரும்பான்மைக்குரிய அரசியலமைப்பாகவோ அல்லது அதாவது ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தரப்பை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பாக இல்லாமல் பல்லினங்கள் வாழ்கின்ற பல் கலாச்சாரங்கள் கொண்ட இந்த நாட்டிலே அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல முடியுமா இருக்கின்ற இந்த நாட்டில் ஏற்கனவே இந்த நாட்டை அபிவிருத்திக்கு தடையாக அமைந்த அம்சங்களை நீக்கிய ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தமாகத்தான் அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் அமையப்பெறும் என்பது உங்களுடைய நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையல்ல, நாங்கள் அப்படியான ஒரு திட்டத்தை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் மாகாண சபை முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஜேவிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி. அதே தரப்பினர் மாகாண சபைகளினூடாக அதிகாரங்களை பகிர்வதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்களா? இப்பொழுது மாகாண சபை முறை அமுலில் இருக்கின்றது. மாகாண சபைகள் கிட்டத்தட்ட 6 வருடம் அது செயலில் இல்லாவிட்டாலும் அது அந்த முறைமை தான் அமுலில் இருக்கின்றது. அந்த முறைமையை நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தீர்வு வரும் வரையில் அந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஒருபோதும் நீக்க மாட்டோம். அதனை அப்படியே தான் நாங்கள் நீக்குவதல்ல. வடக்கிலே கூறப்படுவது அவர்களுக்கு என்ன, அவர்களுக்குரிய பகுதியிலே அவர்கள் ஆள வேண்டும், தமிழ் மொழி சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அதற்குள் இருக்கிறது. அந்த நிர்வாக கட்டமைப்பை அவர்களுக்கு வேண்டியவாறு செயற்படுத்துவதற்கான வாய்ப்பு, அந்த மொழிக்கான அங்கீகாரம் உள்ளிட்ட பல விடயங்களை அதே வடகிழக்கில் மாத்திரமல்ல, தெற்கிலும் வாழுகின்ற அதாவது இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய மொழிகளாக அதாவது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் இந்த 3 மொழிகளையும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். என்றாலும் தமிழ் மொழியில் சென்று தெற்கிலே வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் வாழ்கின்றார்கள், அது மலையக மக்கள் வாழுகின்றார்கள், தமிழர்களும் இருக்கின்றார்கள். இங்கு கூட அவர்களுக்கு அவருடைய மொழியில் கர்மம் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது வடக்கு கிழக்கிலும் அதிகமாக இருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர்களுடைய ஒரு முறைப்பாட்டை தமிழில் பதிய முடியாது. அதே போன்று ஒரு அலுவலகத்துக்கு சென்று தமிழிலே அவருடைய காரியங்களை ஆற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம். அது ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் வரும் வரைக்கும் இப்பொழுது நாட்டிலே அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. அந்த மொழி ரீதியாக எல்லா இடங்களிலும் ஒருவர் தன்னுடைய மொழியிலே கர்மமாற்றுவதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற சட்ட யாப்புக்குள்ளால் அதுக்குரிய இடம்பாடு இருக்கின்றது முறைமைக்குள்ளால். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை.
உண்மையில் இங்கு மாகாண சபை இல்லாததோ அல்லது அவர்களுக்குரிய அந்த சட்ட ஏற்பாடுகள் இல்லாததோ அல்ல பிரச்சினை, இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள் கூட எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்படாமைதான் உண்மையில் இருக்கின்ற பிரச்சனை. அந்த இப்பொழுது மாகாண சபை நடைமுறையில் இருக்கின்றது, புதிதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மாகாண சபையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் மாகாண சபை மேலும் அதிகாரத்தை அதிகரிப்பது தானே. அதாவது கடந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விடயங்களில் 9 மாகாண சபைகளை முறைவாறு இயக்குவது என்பது, இங்கு இருக்கிற 7 மாகாணத்தினுடைய முதலமைச்சர்களும் அதற்கான ஒப்புதலை அப்போது வழங்கியிருந்தார்கள். அதாவது எவ்வாறு இந்த அதிகாரம் பகிரப்படும் மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையிலான அதிகாரம் என்பது, இதனை மையப்படுத்தித்தான் அந்த கேள்வி எழுகிறது.